ಬನ್ನಿಕುಲ ಕ್ಷತ್ರಿಯ ಮುಲ್ದಾರು ಪ್ರೊಫೈಲ್ಸು ಕನಾಲ್ ಪಾಕ್ತಾ ಇಕ್ರಂಗೆ ಎಲ್ಲರೂ ವಾಟ್ಸಪ್ ಸ್ಟೇಟಸ್ಲೆ வந்துட்டு ನಾಗವೇಣಿ ರಾಜಪ್ಪ ವಾಟ್ಸಪ್ ಸ್ಟೇಟಸ್ಲೆ ಎಲ್ಲರೂ கேட்கತಾ இருக்கிறீங்க ப்ரொஃபைலுங்க ஈங்களே அப்ரோச் பண்ணுங்க நீ பொண்ணு உட்காராக்து மாப்பிள்ளை உட்காரு அவங்களுக்கு அப்ரோச் பண்ணாக்கல ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க ப்ளீஸ் ஏ அன்னைக்கு அட்லீஸ்ட் இஷ்டம் அன்னைக்கு எஸ் அண்ணுங்க இஷ்டம் இல்லை அன்னைக்கு நோ அண்ணுங்க நோ அன்னைக்கு ரீசன் கொடுங்க எனக்கு அங்கே கேட்குறாங்க என்னத்துக்கு நோ அன்றாங்க அன்னுட்டு ஸோ இப்போ உங்களுக்கும் அத்தனை யாராவது பொண்ணாக்கலாமோ மாப்பிள்ளை ஆகலாமோ நோ அன்னு சொன்னிக்க கேட்குறீங்க தானே என்னத்துக்கோசரமான் இருக்கோ அதுக்கு அட்லீஸ்ட்டு எனக்கு தெரியுமோ இப்படி சொன்னிக்குவீங்க ஹை ப்ரொஃபைல் ஆகணும் லோ ப்ரொஃபைலு மிடில் கிளாஸ் ப்ரொஃபைல் அன்னுட்டு பட் ஸ்டில் நான் அவங்களுக்கு சொன்னிக்கே அங்கே நம்பதுல ಕೆಲವ್ರು சொல்கிறாங்க ನಾನೇ ಅಪ್ರೋಚ್ ಪಂತ ಇಲ್ಲೇ ನಾನೇ ರಿಜೆಕ್ಟ್ பண்ணுறோம் அன்னுட்டு ಯಾವುದೇ ಕಾರಣಕ್ಕೂ ನಾನು ஓன் டிசிஷன்ஸ் நான் எடுக்க மாட்டோம் நானும் என்ன இண்டிக்கணும் அட்வர்டைஸ்மெண்ட்டும் பண்ணுறோம் ஸோ அவங்க ஒப்பீனியன்ஸும் கேட்குறோம் நீங்கள் யாருக்கு அப்ரோச் பண்ணுன்றீங்களோ அவங்கள ಪ್ರತಿ ಒತ್ತರಕ್ಕೂ ಅಪ್ರೋಚ್ பண்ணி ಕನ್ವಿನ್ಸ್ பண்ணுறோம் அங்கே எத்தி ட்ரை பண்ணிக்கணும் ಕೆಲವ್ರು எஸ் அன்றாங்க ಕೆಲವ್ರು நோ அன்றாங்க ப்ளீஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க நோ அன்றவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க என்னத்துக்கு நோ அன்றீங்க அன்னுட்டு உங்களுக்கு பெஜார் வான யாருக்கோனோ ஏனைக்கே நீங்கள் சொன்னிக்குவீங்க பட் ஸ்டில் அப்ரோச் பண்ணுறவங்களுக்கும் பெஜಾರ್ ಪನ್ಕೂಡ್ದಲ್ವಾ ಅದಕ್ಕೋಸ್ಕರ ದಯವಿಟ್ಟು ರೆಸ್ಪಾನ್ಸ್ பண்ணுங்க இன்னும் ಕೆಲವರು எனக்கு ಪ್ರೊಫೈಲುಂಗ ಅಂಪಿಂಗ ಅನ್ಸೊಂಡ್ರಿಂಗ ಇಂಡಿವಿಜುವಲಾக ಪ್ರೊಫೈಲ್ಸ್ ಅಂಪಿಕ್ರಕ್ಕೆ ಆಗದ್ಲೇ ಏನಕ್ಕೆ 2,000 ಜನ ಪ್ಲಸ್ ಡೇಟಾ ಬೇಸ್ ಇಕ್ರೋದ್ರಿಂದ ಪ್ರತಿ ಒತ್ತರಕ್ಕೂ ஒரு 100 ಅಂಬಿದ ಫೋಟೋ ಅಂಪಿಕೊನನಿಕೆ ಎಂದು 1 TB ಮೊಬೈಲ್ ಕೂಡ ಪತ್ತಿದ್ಲೆ ಸೊ ನನ್ನ ಸ್ಟೇಟಸ್ಲೆ போடுறோம் ஸ்க்ரீன் மேலே காண்ತಾ ಇಕ್ಕೋದವರು வாட்ஸ்அப் நம்பர்லே ஸ்டேட்டஸ்ல அப்டேட் ஆகுது நீங்களே செலக்ட் பண்ணியாங்க உங்களுக்கு யார் ஆகணும்ன்றது உங்கள் ஓன் ஒப்பீனியனும் அவங்கள கேட்டுட்டு ரெஸ்பான்ஸும் நான் ஃபீட்பேக்கும் உங்களுக்கு பாஸ் ஆன் பண்ணுறோம் அதை ஆன பேசக்கு இஷ்டம் அன்னைக்கு நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் என்ன ஆகுதோ ಅದು பண்ணுறಕ್ಕೂ ನಾನು ಫಸ್ಟ್ வரோம் ஸோ நான் ಯಾವುದೇ ಕಾರಣಕ್ಕೂ நானே ನನ್ನ ಡಿಸಿಷನ್ಸು ರಿಜೆಕ್ಷನ್ಸ್ಗೂ ನಾನು பண்ணுறதில்ல அப்படி பண்ணுற மாதிரி இன்றைக்கி நான் இந்த யாலே சேர்த்தா இக்கல 2,000 ஜன டேட்டா பேஸு என்கிட்ட இக்தானும் இக்குல ஸோ ப்ளீஸ் அர்த்தம் ಸೇಸ್ಕ್ಯಾಂಗ ನೋ ಅನ್ರಾಂಗ ದಯವಿಟ್ಟು ರೀಸನ್ಸ್ சொன்னவங்க ಅರ್ಥம் ಆಗುದು ಇನ್ನು ಅವನು ಹೈಲಿ ಪ್ರೊಫೈಲ್ ಅಂತ போட்டிக்கும் ಕೆಲವ್ರದು ஸோ ಅಂತ வந்துட்டு அந்த ஹைலி ப்ரொஃபைல் எக்ஸ்பெக்டேஷன் சிக்கிறாங்க அப்ரோச் பண்ணுங்க ಕೆಲವ್ರಿಗೂ ಪಾತಿಕ್ಕುದೆಲ್ಲನೂ ಇಷ್ಟ ಆಗ್ದು ಸೊ ಎಲ್ಲರೂ ಇದು ಕೇಳು ಅನ್ರಿಂಗ ಕೆಲವೊತ್ತರದ್ದು ಹೈಲಿ ಪ್ರೊಫೈಲ್ ಇಂದಂಗಳ್ದು ಕೇಟಾಕಲ್ಲ ಹಂಗೆ வந்துட்டு ರಿಜೆಕ್ಷನ್ಸ್ பண்ணுறாங்க ஸோ அதுக்கே பர்டிகுலராக நான் ஹைலி அன்னி போட்டிக்கும் ஹைலி ப்ரொஃபைல் அன்னுட்டு ஸோ அந்த கெப்பாசிட்டி அந்த கேப்பபிள் இந்தாங்க மட்டும் அந்த ப்ரொஃபைಲ್க்கு அப்ரோச் பண்ணுங்க ப்ளீஸ் யாருக்கும் பெஜார் வேணாம் இன்னும் ಕೆಲವ್ರದ್ದು ரிஜெக்ஷன்ஸ் பண்ணுறீங்க அந்த ரிஜெக்ஷன்ஸ்க்கு மெயின் ரீசன்னு சொல்கிறோம் கேளுங்க ஃபோட்டோ ப்ரெசென்ட் ஃபோட்டோ ಫುಲ್ ಸೈಜ್ ಫೋಟೋ ಕ್ಲೀನ್ ಆಯ್ಕೋದು ಕ್ಲಾರಿಟಿ ಆಯ್ಕೋದು ಅಂಪಿಂಗ அந்த ஃபோட்டோஸ் இந்தானே எத்தனையோ ரிஜெக்ஷன்ஸ் ஆகுது நீங்கள் எப்படியோ எத்தனையோ ஆயிக்கலாமோ ஸோ அந்த ஃபோட்டோஸ் இந்தானே ரிஜெக்ஷன்ஸ் ஆகுது உங்களுக்கு சீரியஸ்னஸ் இந்தேக்கே நான் ஆகணும் கனாலும் ஆமோ நிஜமாக நான் நாகவேணி ராஜப்பவே அப்ரோச் பண்ணிட்டா இருக்கிறோம் ப்ரொஃபைல்ஸ் கணிಕೆ நீங்கள் நான் கரெக்டாக இருக்குது சூப்பராக இருக்குது ஃபோட்டோ கிளாரிಟಿ ಅಂಪಿಚಿಕೆ ಆಗದೆ ಎತ್ತನೋ ನಾನು ಹಾಕಿರೋದೆಲ್ಲ ರಿಜೆಕ್ಷನ್ಸ್ ಆಗಿದೆ ಬಿಕಾಸ್ ಆಫ್ ಫೋಟೋಸು ಸರಿ ಇಲ್ಲ ಅನ್ನೋದು திரும்பி இன்ஃபர்மேஷன்ஸும் நான் ஃபார்மேட் அனுப்பிக்கிறோம் அந்த ஃபார்மேட்டில் எல்லாரும் 1 பாயிண்ட் மிஸ் ஆகாத எல்லா பாயிண்ட்டும் ஃபில் பண்ணி க்ளீனாக அனுப்பிக்கணும் ஒரு பாயிண்ட் மிஸ் ஆனிக்கே கூடனும் அங்கே ரிஜெக்ஷன்ஸ் பண்ணிடுறாங்க ப்ரொஃபைல் உங்களை யாரும் ரீச் பண்ணுறதில்ல ஏனிக்கு அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸும் பொண்ணு ಉಟ್ಕಾರಾಗ್ತು ಮಾಪಿಳ್ಳೆ ಉಟ್ಕಾರಾಗ್ತು ಎಕ್ಸ್ಪೆಕ್ಟೇಷನ್ಸ್ அந்த ಲೆವೆಲ್ಲೇ ಈಗದು ಇಪ್ಪವ ಸೊ ಎನ್ ಸೈಡಿಂದ ಎತ್ನಿ ಹೆಲ್ಪ್ ಆಗದು ಎತ್ನಿ ಸಹಾಯ ಸೇಕ್ಲಮ್ಮ ನಾನು ಟ್ರೈ பண்ணுறா இருக்கிறோம் இன்னொரு அத்தனை ಕೆಲವ್ರು இருக்கிறாங்க அங்கே எங்களுக்கு இத்தனை இயர்ஸில் டிஃப்ரென்ஸ் ஆகணும் இத்தனை சம்பளம் ஆகணும் இத்தனை ஆஸ்தி பாஸ்தி ஆகணும் ಇಂಥ ಹೈಟ್ ஆகணும் இத்தனை வெயிட் ஆகணும் ಇಂಥ கலர் ஆகணும் ಇಂಥ பர்சனாலிட்டி ஆகணும்ன்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இருக்கிறாங்க பட் இப்போ என்ன ஆகுதோனிக்கு என் அட்வர்டைஸ்மெண்ட்டு ஸ்டேட்டஸில் பார்த்துட்டு அங்கே ப்ரொஃபைல்ஸு அங்கே என்னென்ன ஆசை வச்சுருந்தாங்க ஒப்பீனியன்ஸ் வச்சுருந்தாங்க அதெல்லாம் இப்போ ராத்னி சேஞ்சஸ் ஆசி ஆக்சுவலி ராத்னி பேர் அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ்காரெல்லாம் அதை விட்டுட்டு வேறு ப்ரொஃபைல்ஸ்க்கு அப்ரோச் பண்ணாங்க நான் அவங்களுக்கு பேக் ஆன்சர் பண்ணும் கொஷின் பண்ணும் அவங்களுக்கு நீ உங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இப்படின்னு இப்போ இந்த ப்ரொஃபைலு உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸாக இல்லைன்னு இல்லை ட்ரை பண்ணுறோமோ பார்க்குறோமோ அண்ணாங்க கிரேட் குட்
இருப்பார். இந்த மாதிரி அட்லீஸ்ட் மைண்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்களா ಕೆಲವರಿಗೂ அவங்களுக்கு நிஜமானே ಖುಷಿ ಆಗ್ತಾ ಇದ್ದು. ಏನಕ್ಕೆ அங்கே ஒரே மைண்ட் செட்டப்பில் ஃபிக்ஸ் ஆகிப்பட்டினாங்க. இப்போ அவங்களுக்கு இந்த ஸ்டேட்டஸ்லே பார்க்ತಾ ಇಂದಕ್ಕೆ ಹಂಗೆ ಮೈಂಡ್ ರಾತ್ನಿ ಚೇಂಜಸ್ಸು ಆಗ್ತಾಯಿದ್ದು. ಅದಕ್ಕೆ ಹೆಂಗೆ ಸಖತ್ ಖುಷಿ ಆಗ್ತಾಯಿದ್ದು. ಇನ್ನೂ ಕೆಲವರು இருக்கிறாங்க எங்கள் ப்ரொஃபைல் உங்களை போடனாங்க அன்னி சொன்னிக்கிறாங்க. சொன்னிட்டு அவங்க திரும்பி இப்போவா எங் பிள்ளைங்களது போடுங்க அன்னு சொன்னாக்கிறாங்க. அதுக்கும் என் ಖುಷಿ ಆಗ್ತಾಯಿದ್ದು. ஸோ இந்த மாதிரி ராத்னி ப்ராட் மைண்டாக யோசனை பண்ணுங்க. அந்த காலத்து மாதிரி ராத்னி யோசனை பண்ணுறது ನಾನು ಅದೆಲ್ಲ ಏನು ಕಮೆಂಟ್ பண்ணுறதுக்கு ஆகுதுல. என்ன எக்ஸ்பீரியன்ஸு இது நினச்சி நான் அதை ஷேர் பண்ணிட்டாய்க்கிறோம். ಕೆಲವರು ப்ரொஃபைல் போடனா உங்ககிட்டனே வச்சுக்க சொல்கிறவங்களுக்கும் சாரி, என் மொபைலில் ஸ்பேஸ் இல்லை, எந்த 1 TB மொபைலில் எனக்கு ப்ரொஃபைல் வச்சுக்கிறதுக்கு ಜಾಗ இல்லை. என்ன இன்றைக்கேನು ஸ்டேட்டஸ்லே போடுறோம். யாருக்கு இஷ்டம் ஆகுதா அவங்களே செலக்ட் பண்ணலாமோ, யாருக்கு இஷ்டம் ஆகுற ப்ரொஃபைலுங்க. ஸோ அங்கே மட்டும் என்னை அப்ரோச் பண்ணுங்க. உன்கிட்டனே உன் மொபைலில் வச்சுக்கியா ஸ்டேட்டஸில் போடனான்றாங்க. தயவிட்டு அப்ரோச் பண்ணானாங்க. ஆக எனக்கு நம்பர் சேவ் பண்ணணும், ப்ரொஃபைல் உங்களை பார்த்துக்கியாங்க, நோ ப்ராப்ளம் அதுக்கு. ஸோ நான் அந்தவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறதுக்கு போகுதில்ல. என்கிட்டனே வச்சுக்கியான்றது எனக்கு தலை உள்ள ஆகுதுல. என்னை கேட்டக்கலாம் அவங்களுக்கு அம்பியான்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த எனக்கு ஆகுதுல. எனக்கு 108 ஏழைங்க அதில் அந்த ப்ரொஃபைலுங்க எனக்கு ரிமெம்பர் ஆகுதுல. ஐ எம் சாரி அந்தவங்களுக்கு. இன்னும் ಕೆಲವರು சொன்னாங்க, இத்தினால் நீ எங்கம்மா இருந்தே, எங்களுக்கு எப்போ சிக்கும் நைன்ச்சலாம், இப்போ சிக்கூட்டிக்கிறே, இத்தனி வருஷமாக நாங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுமே அன்னி சொன்னாங்க. இத்தினாலும் ஆங்களும் சகனு ப்ரொஃபைல் போடனா அன்னி சொன்னிருந்தாங்க 2 வருஷத்து 3 வருஷத்து முன்னே. இப்போ அதே பர்சன் எனக்கு போடம்மா என் பிள்ளைங்களது ப்ரொஃபைலு போடுங்கன்னு சொன்னாங்க. போட்டின தಕ್ಷಣ அவங்களுக்கு ப்ரொஃபைல் மேட்சஸ் ஆசி இத்தனி வருஷமாக அவங்க டைம் வேஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு அவங்களும் ஃபீல் பண்ணிட்டா இருக்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுறதுக்காகுதுல தலைவிதி. எந்த டைமில் என்ன ஆகும்னா அப்படி ஆகுது. என் சகாயம் எத்தனை ஆகுதோ அத்தனை நான் ட்ரை பண்ணிட்டா இருக்கிறோம். 100% ரெஸ்பான்ஸ் கொடுத்தே கொடுக்குறாங்க. 24 to 48 ஹவர்ஸ்லே என் டீம் ஒர்க் பண்ணுறாங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. எனக்கே ಸಿಕ್ಕಾಪಟ್ಟೆ ಜನ ಅಪ್ರೋಚ್ பண்ணிட்டா இருக்கிறதுರಿಂದ ஒரு மெசேஜுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னாகுது. ஸோ ಕೆಲವೊಂದು ಸರ್ತಿ ಇಟ್ನಿ ಟೈಮ್ பிடிக்குது, வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு அர்ஜென்ட் இன்ச்சனுக்கு பேக் டு பேக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜும் போடுத்தானே இருங்க, அப்டேட் கொடுத்தானே இருக்குவாங்க. ஒராட்டி 2 போட்டு சும்மா ஆயிட்டீங்க அன்றைக்கி அதுக்கு ரெஸ்பான்ஸ் அத்தனி வருதில்ல. எனக்கு நீங்களே அத்தனி சீரியஸ்னஸ் எடுக்கல அன்றைக்கி. நாங்களும் எத்தனையோ ட்ரை பண்ணுறோமோ என் மன மிஸ் ஆனிக்கே நாங்களும் ஃபாலோ பண்ணித்தானே இருக்குவோமோ அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல அன்றைக்கி. நாங்களும் என்ன பண்ணுறதுக்காகல உங்களுக்காக சேர்ந்து ஏழை ஆகும் நினைக்க நீங்களும் எங்களவே ஃபாலோ பண்ணலாம். கால் பண்ணானாங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டுமே பண்ணுங்க. எல்லார் கால்ஸும் அட்டென்ட் பண்ணுறக்கும் ஆகுதுல. வாட்ஸ்அப்னு சொன்னிக்கிறோமோ வாட்ஸ்அப்பில் ப்ரூஃபும் இக்குமோ ரெக்கார்ட்ஸும் இக்குமோ. ஏனைக்கே நாளைக்கு யானை என்ன சொன்னாங்க அன்றைக்கே எங்கள்கிட்ட ப்ரூஃப் பேக்கப்பும் இக்குமோ. பார் இப்படி அன்னுட்டு ரீசன்ஸும் இக்குமோ. எனக்கு சும்மா ப்ளேம் பண்ணுறக்கும் ஆக்குறதெல்லாம். ஸோ அதுக்கோசரமா எனக்கு வாட்ஸ்அப்பில் ரெக்கார்ட்ஸும் ப்ரூஃபாக இக்குமோ. அதுக்கே வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் மெசேஜுங்க போடுங்க. யாருக்கெல்லாம் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதுக்கு ஆகದೇ இருக்கிறாங்க ಇದರಿಂದ ಅಟ್ಲೀಸ್ಟ್ ವಾಟ್ಸಪ್ ರಾತ್ರಿ ಕಟ್ಕ್ಯಾಂಗ ಊಟಂಗುಲ್ಲ ಆಲ್ರೆಡಿ ಪುಲ್ಲಿಂಗ್ ಇಕ್ವಾಂಗ ಎಲ್ಲರೂ ವಾಟ್ಸಪ್ ಯೂಸ್ பண்ணிட்டா இருக்கிறீங்க. எல்லோருக்கும் தெரியுமோ நாலேஜு. ಇದರಿಂದ தெரியாதாங்க இன்னொருத்தனி ஜாஸ்தினே கட்னி இனிமேலும் அட்லீஸ்ட் வாட்ஸ்அப் யூஸ் எப்படி பண்ணுறதாದ್ರೂ தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் 24/7 ஒர்க் பண்ணிட்டா இருக்குவோமோ. ஸோ லைஃப் ஈஸி பண்ணுறதுக்கோசரமா இந்த ஒரு சிஸ்டம் எடுத்தாந்திக்கிறோம். ನಾನು எத்தனை பேருக்கு இஷ்டம் ஆகுதோ எத்தனை பேருக்கு இஷ்டம் ஆகுதுலையோ எத்தனை பேர் வைக்கிறீங்களோ எத்தனை பேர் வைக்காத இருக்கிறீங்களோ தெரியாது. ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் மைண்ட்ஸ் இருக்கிறாங்க கேட்குவாங்க. ஸோ அவங்களெல்லாம் நம்ம இன்னும் பண்ணுறதுக்காகல அது ಪ್ರಪಂಚம் இருக்கிறதே அப்படி. ஸோ ನಮ್ಯಾಲೆ நம்ம பண்ணிட்டா போலாமோ யாருನಲ್ಲಿ இதாகுதோ ஆகுதோ அன்றதே ஒரு குஷி சந்தோஷம். ஸோ என்கரேஜ் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் இப்படியாದರೂ நம்ம ஜனம் பேசுகிறாங்களா எனக்கு அது ஒரு குஷி. எங்க பொண்ணுக்கேனும் நம்ம ஜனம் கன்னடாலே பேசுவாங்க. ஸோ அட்லீஸ்ட் இப்போ இந்த மேட்ரிமோனி வன்னிக்குள்ள ಕ್ಷತ್ರಿಯ ಮುಲ್ದಾರ್ ಪರ್ಟಿಕ್ಯುಲರ್ ಮೆನ್ಷನ್ ಆಯ್ಕಿರೋದು இந்த ಮುಲ್ ಜನ ಅನ್ನೋದು ನಮ್ಮ ಭಾಷೆ ಆದರೂ பேசுறதுக்கு நாகவேணி ராஜப்பா யூடியூப் சேனல்ல வன்னிக்குள்ள
மேட்ரிமோனி முல்ஜனுது வீடியோஸ் போட்டிக்கிறோம், ஒரு லாங் வீடியோஸ் ஆயிக்குமோ நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துனாருன்னு இல்லை கேட்டிஷ்கங்க உங்களுக்கு பார்க்கக்காகல எனக்கு இன்னும் வாய்ஸ் ரெக்கார்ட் கேட்டிஷ்கங்க உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வருது எப்படி ವರ್ಕ್ ಪಂತಾ ಇಕ್ರೋ ನಾನು ಎಂದ ಮಾರಿ ಕಾನ್ಸೆಪ್ಟ್ ಅನ್ನೋಟು ಸೊ ಏನಕ್ಕೆ ನಾಲ್ಕು ಯಾರು ಏನವೇ ಬ್ಲೇಮ್ ಪನ್ಕೂಡ್ದು ಎಲ್ಲ ಒಪ್ಪನ್ನ ನಾನು ஒரு இதாக ಪಂತಾ ಇಕ್ರದು ಯಾಲೆ ಸೊ ಯಾವುದು ಏನು ಇದು ಪಂತಾ ಇಲ್ಲ ಎಲ್ಲನೂ ಓಪನ್ನು நீங்களே எத்தனை ஓப்பனாக இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்களோ அத்தனை நல்லது நான் சப்போர்ட் பண்ணுறக்கோ நான் வந்திக்கிறோம் பார்க்கலாமோ யார் எத்தனை சப்போர்ட் பண்ணுறீங்க எப்படி ஈஸி ஆகுது எல்லோருக்கும் லைஃபு இந்த காலத்தில் அந்த டிராஃபிக்குங்க போயிட்டு வருது காஃபி டீ பெட்ரோலு இதுக்கெல்லாம் எத்தனை உள்தாயும் பண்ணலாமோ இந்த மாதிரி ஆன்லைன்லேயே நான் பண்ತಾ இருக்கிறது கான்செப்ட். இன்றைக்கி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம். எங்கள் சித்தி மகளவே பார்க்குற கொடுத்தா இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் கேட்டுமோ ப்ரொஃபைல் உங்கள் அம்பிங்க அன்றைக்கி அங்கே இன்னும் அம்பிக்கல வருமோ உங்கள் பிள்ளைவே பார்க்குறோமோ அண்ணாங்க. ஓகே ஃபைன் வந்திக்கே உங்களுக்கு தானே இதாகுது நாங்கள் சொந்த இருக்கிறோமோ ப்ரொஃபைல் அம்பிங்க ஜாதகம் பார்க்கலாமோ வயசு பார்க்கலாமோ என்ன பண்ண என்ன டீட்டெயில்ஸ் இல்லை கூக்குறாங்களாமா வராங்களாமா பார்க்குறாங்களாமா. அதுக்கு நான் சொன்னோம் எங்கள் சித்திக்கு விடு ஆங் தானே ஆங் காசு போட்டணும் ஆங் கரிச்சு ಅನ್ನೋಟ್ಟು நம்மளுக்கு என்ன வந்தாங்களா ஒரு கிளாஸ் தண்ணி ஒரு ஜூஸ் குக்குறோம் ಅನ್ನೋದು. ஸோ இந்த மாதிரி கேரக்டர் பர்சன் உங்களுக்கெல்லாம் தயவிட்டு நீங்கள் ப்ரொஃபைல் உங்கள் ஷேர் பண்ணுங்க லைஃபு டைமு மணி ஈஸி பண்ணி அங்கே மாப்பிள்ளை வீட்டுக்கார எந்த டீட்டெயில்ஸு குக்குல எங்கள் சித்தி மகளை பார்க்குறக்கு வர்றக்கும். ஸோ இந்த மாதிரி பர்சன் உங்கெல்லாம் தயவிட்டு ப்ரொஃபைல் உங்க ஷேர் பண்ணுங்க அஸ்ட்ராலஜி மேட்சிங் பாருங்கள் எல்லாம் ஓகே ஆசை எண்ணிக்கை மட்டுமே வாங்க போங்க எல்லாருக்கும் ஈஸி அது. ஸோ அதுக்கோசரமானே இப்போ நான் ஓப்பனாக நான் இந்த ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஆன்லைனில் நான் பண்ತಾ இருக்கிறது அது எத்தனை பேருக்கு இஷ்டம் ஆகுதோ தெரியாது. ஓகே ஃபைன் நம்ம சப்போர்ட்டு நம்ம வேலையை நம்ம பண்ணு போகலாமோ என்கரேஜ் பண்ணுங்க.